ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து கர்த்தர் நடத்துவாராக. இதனால் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். அவங்களுடைய பிள்ளைகள் நாம், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் நாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு வைராக்கியமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறேன், நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை நாம் இரவு பகல் வேதத்தை வாசிக்கிறேன். ஆண்டவருக்காக அதிக நேரம் நான் செலவெடுக்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது காலம் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையோட மேன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறதை குறித்து இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம், யோபுவின் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை, யோபுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் நம்மளோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிற ஆவியானவரோடு கூட இடைபடுவாராக. இந்த யோபு வாழ்ந்த காலம் என்பதை முதல் புரிந்து கொள்ளணும். யோபு வாழ்ந்த காலம் எப்போ தெரியுமா? யோபு வாழ்ந்த காலம் எப்போ தெரியுமா? யோபு வாழ்ந்த காலம் எப்போ தெரியுமா? ஆபிரகாமுடைய காலத்தை வாழ்ந்தவன் யோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய காலத்திலே வாழ்ந்தவன் இந்த யோபு என்பதை நீங்கள் நான் மறந்து விடக்கூடாது. வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், ஆதியாகமம் 46 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யோபுடைய பெயர் குறிக்கப்பட்டு நீங்கள் நான் அறிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 46 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். இசக்காருடைய குமாரர் சரி, போதும். யாருடைய பிள்ளை? இசக்கார். 12 கோத்திரத்துல ஒருவனுடைய பிள்ளை தான் இந்த இசக்கார். இதை யோபுடைய யோபு என்று சொல்லி குறிப்பிடுகிற மக்களும் உண்டு. இது இஸ்ரவேல் ஜனனுடைய காலம். அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனனுடைய காலம். ஆனால் இது யோபுடைய வாழ்க்கை அல்ல. யோபு என்று சொல்லும் போது பிரியமானவர்களே, அவன் ஆபிரகாமுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆபிரகாமுடைய காலத்தில் அவன் வாழ்ந்தவன் என்பதற்கு வேறு நமக்கு நிறைய ஆதாரம் நமக்கு கொடுக்க நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் தன் குடும்பத்துக்காக பலி செலுத்துகிறான். யாரு? யோபு தன் குடும்பத்துக்காக பலி செலுத்துகிறான். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணங்கள் மோசனுடைய காலம், அது நியாய பிரமாணத்தின் காலம். அல்லேலூயா. மோசனுடைய காலம் நியாய பிரமாணத்தினுடைய ஒரு காலம் என்று மறந்து விடக்கூடாது. அந்த நியாய பிரமாண காலத்துல பிரியமானவர்களே, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை அதை கொண்டு வந்தார். லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தமக்காக தெரிந்தெடுத்தார். அன்னைக்கு பலி செலுத்த ஒரு ஆசாரியன் அங்கே இருந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதனால மக்கள் தனிப்பட்ட முறையில் பலி செலுத்தவங்களுக்கு அதிகாரம் இல்லை. நியாயப்பிரமாண காலத்துல மக்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பலி செலுத்த அதிகாரம் இல்லை. பலி செலுத்தக்கூடிய அதிகாரம் ஆசாரியனுக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். எனவே யோபு நியாயப்பிரமாண காலத்தை வாழ்ந்த, அதுக்கு முந்தின காலத்துல யோபு வாழ்ந்தவன். அல்லேலூயா. அதுக்கு முந்தின காலம் சொன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய காலத்துல. ஏன்னா அவங்க தான் கணக்காக பலி செலுத்தினாங்க. அவங்க தான் தானே பலி செலுத்த. மனசாட்சியின் காலம் என்று மறந்து விடக்கூடாது. மனசாட்சி காலத்துல மனிதன் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, மனிதன் செய்த அக்கிரமங்களாக இருந்தாலும் சரி, அவனே பலி செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை உருவானது. ஆண்டவர்களுக்கு நன்மை செய்தால் பலி செலுத்தினான். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவர் பலி செலுத்துகிற ஒரு பழக்கம் ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்து வந்தது. அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனத்துல நோவா தன் குடும்பத்துக்காக கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ஆண்டவர் வேலையிலிருந்து அவனை விடுதலையாக்கின பிற்பாடு, வேலையிலிருந்து அந்த ஜனத்தை விடுதலையாக்கின பிற்பாடு அவன் ஆண்டவருடைய சமத்தை பலி செலுத்துகிறான். தன்னுடைய
அதுதான் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்க முடியும். சுத்தமான சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவரை பலிபீடத்திற்கு தகன பலியாக பலி செலுத்தினான். அல்லேலூயா. தன் குடும்பத்துக்காக பலி செலுத்துகிற பழக்கம், அது மனசாட்சி காலத்தில் உருவான ஒரு பழக்கம். ஆபிரகாமை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்துக்காக பலி செலுத்துகிறான். அதற்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அடுத்ததாக யாக்கோபை நம்ம பார்ப்போம் சொன்னா ஆதியாகமம் 33வது அதிகாரம் 20வது வசனத்துல யாக்கோபு தன்னுடைய குடும்பத்துக்காக பலி செலுத்துகிறார். அந்த பலி செலுத்துற தன்னுடைய குடும்பத்துக்காக தனக்காக பலி செலுத்துற அந்த காலத்துல வாழ்ந்தவன் யோபு. அல்லேலூயா. அதனால யோபு 1:5 அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவனே பலி செலுத்துகிறான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். யோபு புஸ்தகம் நீங்க எங்க பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு பின்னாடி உள்ள நாட்கள் சொல்லி நினைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. அது யோபு புஸ்தகம் சரித்திர புஸ்தகம், அது தனியாக கர்த்தர் பிரித்து வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆனா யோபுவோட வாழ்க்கை ஆபிரகாமுடைய காலத்துல அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்னும் ஆதாரம் கொடுப்பேன் சொன்னால் யோபு 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்கள் வேதத்தில் ஒரு காரியத்தில் அறிந்தவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு பேர் சூட்டுகிறவர் இந்த யோபு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சர்வ வல்லவர் என்று சொல்லி பேர் சூட்டுகிறவர் யோபு. இந்த பெயர் ஆண்டவர் கொடுத்தவர் யார் தெரியுமா? ஆண்டவருடைய பெயரை தன்னை வெளிப்படுத்தின யாருக்கு வெளிப்படுத்த தெரியுமா? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்ல. அல்லேலூயா. நல்ல புரிந்து ஆபிரகாம் தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா மோசேயுடைய காலத்துல ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். யெகோவா என்று சொல்லி தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். அப்போ நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாலே ஆண்டவருடைய நாமம் என்ன? சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு டெஸ்ட், என்ன டெஸ்ட் தெரியுமா? இந்த யோபு புஸ்தகத்துல சர்வ வல்லவங்கிற பேரு 31 தடவை இருக்கு. வீட்டில் என்ன செய்யணும்? தேடி பார்த்து எழுதி கொண்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை தடவை? 31 தடவை யோபு புஸ்தகத்துல யோபு புஸ்தகம் மட்டும்தான். மொத்த புஸ்தகத்தை சர்வ வல்லவர் என்கிற பேரு 31 தடவை இருக்கு. அதை வீட்டில் என்ன செய்யணும்? தேடி கண்டுபிடிங்க. பைபிள் ஃபுல்லா 42 அதிகாரம் படிச்சாதான் 31 தடவை எங்க இருக்கு கண்டுபிடிக்கணும். 3, 4, 5, 6, 7, 8, 9 போதும். எவ்வளவு கண்டிப்பா எழுதி கொண்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் உங்களுக்கு இன்னைக்கு போகும். பிள்ளைகள் மட்டும் எழுதாங்கன்னு அடிக்கலாம். நீங்க வீட்டு எழுதிட்டோம். வேலையிலுயா வேலையிலுயா. எதுக்கு வேதத்தை தேடி ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு அது தரணும். வேலையிலுயா. அதுக்கு நான் வேற ஒன்ற காரியம் இல்லை. தேடும்போது இப்படியே மேலே கீழே தேடக்கூடாது. பைபிள் செய்யணும், படிக்கணும். நீங்க படிச்சு தெளிவா நீங்க செய்யணும். ஆமா, அதுதான் வேதத்துக்கு முக்கியமான ஒரு காரியம். அப்போ யோபு புஸ்தகத்துல சர்வ வல்லவர் என்கிற பேரு 31 தடவை கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி முதலாக தன்னுடைய நாமத்தை அறிமுகப்படுத்துகிறது ஆபிரகாம். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்ல, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணும்? உத்தமனா. ஆண்டவர் சொல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தெளிவா சொல்லுது, நான் சர்வ வல்லமுள்ள தெய்வம். 12வது அதிகாரத்தை ஆபிரகாம் அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தல, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஆனா இங்க 17வது அதிகாரத்தில் வரும்போதுதான் ஆண்டவர் நம்முடைய நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் சர்வ வல்லமுள்ள தேவன்பா, நீ என்ன செய்யலாம்? எனக்கு முன்பாக எப்படி நடக்கணும்? உத்தமனாய் நடந்து கொள்ளணும். நல்ல புரிச்சுக்கணும். உன்னை அழைத்த தேவன் தான். உன்னை அழைத்த நான் தேசத்தை அழைத்து கொண்டு போகிறேன். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவன் தான். ஆனால் நீ எனக்கு முன்பாக நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே, சர்வ லோகத்தில் நான் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே நீ ஒன்று செய்யணும்.
பயன்படுத்த அல்லேலூயா. எனவே தான் இவர் ஆபிரகாமுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் என்பதை நீங்கள் நான் மறந்து விடலாம். அதான் சரித்திரம் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு மகத்துவமுள்ள ஒரு கதை. மனசாட்சியின் காலம் யோபு வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம் அல்ல, மனசாட்சியின் காலம். அந்த மனசாட்சி காலத்திலே வாழ்ந்த யோபுடைய வாழ்க்கையில் 2 ஜீவியம் இருந்தது. அல்லேலூயா. அந்த 2 ஜீவியத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கு. அந்த யோபுடைய வாழ்க்கையில் 2 ஜீவியம் இருந்தது. ஒன்று அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம், இன்னொன்று அவனுடைய ஆசீர்வாதமான ஜீவியம். அல்லேலூயா. 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்தவன் யோபு. ஒன்று அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவன், கர்த்தருக்காக வாழ்ந்தவன், ஆவிக்குரிய ஒரு பழக்கம் வாழ்க்கை அவன் வாழ்ந்தவன். 2வது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் யோபு. ஆனா 2 காலகட்டத்திலையும் அவன் ஆண்டவருக்கு விரோதமாக அவன் செயல்பட்டதே கிடையாது. அதுதான் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்ப்போம்னு சொன்னா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறது. என்ன சொல்கிறது? யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தேசத்துல யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய். பைபிள் சொல்லுது, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு அவன் விலகிறவனுமாய். 4 காரியங்களை 1வது வசனம் சொன்னாலும் 5வது அவனுக்கு ஒரு குணம் இருந்தது. என்ன குணம் தெரியுமா? யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றும் யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். போதும். வேதனை சொல்ல யோபு பொறுமையுள்ள ஒரு மனிதன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பொறுமை உள்ள மனிதன். நல்ல போச்சு. வேதனை சொல்ல அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பு விழுகிறவன், பொறுமை உள்ளவன். அல்லேலூயா. எவ்வளவு தான் அவனுடைய ஆவிக்கிற வாழ்க்கை. உத்தமன்னா என்ன தெரியுமா? அந்த மனுஷன் உத்தமனா, யோபு உத்தமனா. உத்தமனா என்ன? உத்தமனா என்ன? வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, வலியை பார்க்கிறோம், கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிறோம், செவி கொடுத்தலும் உத்தமம். பைபிள் சொல்லுது, அழகா சொல்லுது, நல்ல புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. நல்ல புரிஞ்சுக்கணும். 2வது அதே போல பலியை பார்க்கிற கீழ்ப்படுத்தலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்து பார்க்கிற செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுக்கிற கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கிற மனுஷன் தான் உத்தமம். அல்லேலூயா. உத்தமம் சொல்ல. அல்லேலூயா. அப்ப நான் உத்தமமா உள்ளதான் ஒரு வாழ்க்கை வாழ்றேன். வேதத்துக்கு நடக்கலாம் அவன் உத்தமனே கிடையாது. தாவீது சொல்றது நல்லா சொன்னாங்க. கர்த்தருடைய வேதத்துக்கு நடக்கிற உத்தமமாக்கு தான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்கள் தான். அப்போ ஒரு மனிதன் உத்தமனாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் கர்த்தருடைய வேதத்தின்படி அவன் வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எல்லாரும் உத்தமன் கிடையாது. அதான் சொன்னான், கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. நல்லா ஆராதிக்கலாம். நல்ல தேவனுடைய நாம அதான் சொன்ன தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். பிரியமான வேதத்தை நன்றாக நம்ம வாசிக்கலாம். வேதத்தில் நம்ம முன்னாடி வாசித்து வேதத்தில் நம்ம தேர்ந்த பிள்ளைகளாக இருக்கலாம். கர்த்தரை ஆராதிக்கிற இதெல்லாம் பலிகள், கர்த்தர் பலிகள். ஆனால் வேதத்தின் படி நடக்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்து இந்த காரியத்தை செய்வோம் சொன்னா அது கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்யாது? ஒரு நாள் இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்லுற பிரியம் இருக்கா.
அப்ப ஒரு மனிதன் உத்தமனாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் கர்த்தருடைய வேதத்துக்கு அவன் செவி கொடுக்கணும். ஆனா யோபுடைய காலம் என்ன காலம் சொல்ல? மனசாட்சியின் காலம். அல்லேலூயா. அந்த காலத்தை நியாயப்பிரமாணம் கிடையாது. நமக்கு ஆண்டவர் 66 புத்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு 66 புத்தகத்தை நமக்கு தந்து கர்த்தருடைய ஆசீர்வதித்து வைத்தது. எவ்வளவு மகிமையான ஒரு மகத்துவமுள்ள ஒரு காலம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 27 புத்தகத்தை கர்த்தருடைய ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நான் கடைபிடிக்க வேண்டிய எல்லா பிரமாணங்களையும் கர்த்தர் தந்து. ஆனா யோபுடைய காலத்துல எந்த பிரமாணமும் கிடையாது. கர்த்தர் நீங்கள் இப்படிதான் வாழணும்னு சொல்லி எந்த நியமனத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. கர்த்தர் எந்த ஒரு காலத்தை கற்றுக் கொடுக்கல. ஆனால் அவன் வாழ்ந்த காலத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். யோபுடைய காலமாக இருந்தபடினாலே, ஆபிரகாமுடைய காலமாக இருந்தபடினாலே அந்த நாட்களை தேவனை குறித்து நன்றாக அவன் அறிந்து வைத்திருந்தான். கர்த்தருடைய மகத்துவங்களை அறிந்து வைத்திருந்தபடினாலே கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறாரோ, கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைப்படி அவன் நடக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கிறவனாய் மாறினான். நம்ம என்ன செய்யறோம்? அந்த பிரசங்க கேட்கும் போது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஏவு, அப்படி ஒரு புல்லறிவு, அந்த தேவ சமுதாயத்தை ஒப்பு கொடுத்துரும். அந்த தேவ சமுதாயம் ஒரு அர்ப்பணிப்பு நடக்கும். எல்லாம் சேர்ந்து வாயிலோடு வெளியே போனோம்னா எல்லாம் என்ன குப்பையா போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதோடைய வார்த்தையை கேட்போம், அதோடைய சத்தத்தை கேட்போம். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கிறது. ஆவியார் நம்மோடு கூட பேசுவாரு. ஆவியார் பேசுறதெல்லாம் கேட்டு தேவசாமத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நான் இப்படி வாழணும்னு சொல்லி இங்கதான் ஒப்பு கொடுத்துரும். ஒப்பு கொடுத்து வாயிலோடு வெளியே போனா என்ன செய்யணும்? எல்லாம் போயிடும். மனுஷனோட அப்படியே போயிடும். எல்லாம் போயிடும். ஏன்? அதோடைய வார்த்தையை நம்ம செவி கொடுக்கிறதே இல்லை. நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல வேத வாசி எல்லாம் நடக்கும். அந்த வாசித்த வேதத்துப்படி என்ன பண்ணோம்? நம்ம நடக்கும். நம்ம சொல்லலாம் என் வழி தனி வழி. பைபிள் சொல்லலாம், அது பாட்டு சொல்லலாம். நான் குறைய சொல்ல அவர்கள் வேலை இல்லையா? நான் இப்படிதான் அது கற்று இல்லாத ஒரு காரியம். அதான் சாமல் சொன்னான் பெரியமானவர்கள வடகச்சனை கர்த்தரு கீழ்ப்படுது பார்க்கிற சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தரு பிரியமாக இருக்குமோ? ஒரு மனிதன் வேதத்துக்கு நடக்கிறவன் தான் புத்தகமா இருக்கதான். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வேதம், நமக்கு வேதம் எதாச்சும் நம்ம படிக்கும் போது கர்த்தர் பேசுவான். அந்த வேதத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளும்போது உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆனா ஆபிரகாமுடைய கதை சொன்னார். நான் சொன்னோம் இல்லையா, 17 வேதம் சொல்லலாம். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனா என்ன செய்யணும்? எனக்கு நடந்து கொண்டு உத்தமனாக, அதாவது உத்தமனா நடந்துக்கலாம். அதாவது நான் என்ன சொல்லுறேன் அந்தபடி நடந்துக்கலாம். என் வார்த்தை என்ன சொல்ல நேர போனா உடனே அழைச்சிட்டு இருக்கேன், உடனே நான் தெரிஞ்செடுத்து வச்சிருக்கிறேன், எனக்காக நான் வச்சிருக்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நீ என்ன சொல்லு? எனக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, எனக்கு முன்பாக நடந்து உத்தமன நினைச்சனும். எனக்கு கர்த்தருக்கு முன்பாக உத்தமன நடந்து கற்றுக்கணும். மனுஷன் நடக்கும். மனுஷன் நடந்தா சுதந்திரம் போடும். ஐயோ நம்மளே போல பரிசுத்தம் வேற யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு நடந்துடும். கர்த்தர் சொல்லணும், நீ உத்தமன் என்று சொல்லலே. சொல்லலே. யோகத்துக்கு கர்த்தர் சாட்சி, நான் உத்தமன் கர்த்தர் சாட்சி கொடுத்தார். பின்னாள் தியானிப்போம். 4 விதமான சாட்சிகள் யோகம் கொடுத்திருக்கு. அது மறுநாளுக்கு அதை தியானிக்கணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் முதலாவது உத்தமன் நடந்து கொண்டான். 2வது வேதம் சொல்ல அவன் சன்மார்க்கன். சன்மார்க்கன் என்ன? சன்மார்க்கன் என்ன? அதெல்லாம் உத்தமன் ஆண்டவருக்கு முன்பாக. சன்மார்க்கன் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. மனுஷன் நமக்கு தெரிஞ்சணும், சாட்சி சொல்லணும். அதான் சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. அதான் சன்மார்க்கம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதம் சொல்ல வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:21. கர்த்தருக்கு
கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவரை செய்ய நாடுகிறோம். அடுத்த வசனம், மேலும் அநேக காரியங்கள் கண்டறிந்தோம், நம்பிக்கையினால சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய அங்கே வேணும். ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரும். அப்ப யோபு ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக உத்தமமான கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நடக்கிற ஒரு பழக்கம் இருந்தபடினால்தான் அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனான ஒரு வாழ்க்கை வாழ்வதால் முடிந்தது. இரண்டாவது, சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். அவன் தெளிவா சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பாக மட்டும் நடந்த போதாது, மனுஷனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? யோக்கியமானவர்களை செய்ய நாடுகள். நம்ம கேட்போம், நீ பெரிய யோக்கியமான கேட்கணும், கேட்க மாட்டோம். ஒரு ஆள் ஒரு வார்த்தை அடுத்த நீ மட்டும் பெரிய யோக்கியமானவனா? வேதம் சொல்ல மனுஷன் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாம் கடமைப்பட்டவர்களாக அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அதுதான் சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை தான் சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. கர்த்தரை எதிர்பார்க்கிற, கர்த்தர் வாழ்க்கை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். வேதம் என்ன சொல்ல வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆக மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி இருக்கணும்? யாரோட சமாதானம் இருக்கணும்? எல்லா மனுஷரும். பைபிள்ல தான் சொல்ல எல்லா மனுஷரும் சமாதானமா இருக்கும். அதான் நமக்கு கூடும். அதான் ஒருவனுக்கு முதல்ல சொல்ல, ஒருவனுக்கு நினைச்சு விடாது. தீமைக்கு தீமைனா பழி வாங்குற நினைச்சு விடாது. எதிர்க்க அதான் வேணும் சொல்ல, பழி வாங்குங்க. அதான் ஒரு நமக்கு தீமை செய்தோம்னா அடுத்தது நம்ம என்ன தெரியுமா, அதே மனசுல செய்வோம் வச்சிருப்போம். எனக்கு செய்து காலம் எனக்கு வரும், உனக்கு ஒரு காலம்னா எனக்கு ஒரு காலம் வரும். அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன். பள்ளி வாங்க, அது கர்த்தர் அருள்வருக்கிற ஒரு செயல்பாடு. அல்லேலூயா. பள்ளி வாங்குறது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது, மனுஷனுக்குரியது அல்ல. கர்த்தர் பழி வாங்குகிற ஒரு மனுஷனுக்குரிய காரியம் அல்ல. நம்ம பழி வாங்கணும். என்ன அன்னைக்கு அப்படி செய்தலாம், என்னென்ன எப்படி செய்தல், அப்படி செய்தல், இப்படி செய்தல், உன்னை விட மாட்டேன், அப்படி செய்தல் போன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பழி வாங்கிட்டு தெரியும். அது சன்மார்க்கமான வாழ்க்கை அல்ல. நல்ல ஜோம் போனோம், நல்ல வேதம். நான் திரும்பதான் சொன்னேன், எல்லாம் செய்வோம். ஆனா பழி வாங்குற குணம் உள்ள இருக்கும். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு அல்ல. அல்லேலூயா. அது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குணம் அல்ல. அவ்வளவுதான். நான் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் மனுஷனுக்காக யோக்கியமான செய்ய நாட்கள். இங்க பவுல் ரோமர் சபைக்கு எல்லாம் சொல்லலாம், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்க? எல்லா மனுஷனுக்காகவும் யோக்கியமானதை செய்ய, எல்லா மனுஷனுக்காக யோக்கியமான நல்லமானதை செய்யுங்க. கர்த்தர் பிரியமான காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் வெறுக்கிற, கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்ற எழுத மாத்திரம் இல்ல. அடுத்த கூடுமான உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்குமா? அக்கறை வீட்டுக்காரோட சமாதானமா இருக்குமா? யோசித்து பாருங்க. அதான் சன்மார்க்கமான வாழ்க்கை. யோபு இந்த வாலிப பையன் இல்லை, அவனுக்கு 7 குமார்களும் 1 குமாருக்கு 10 பிள்ளைகளும் இருந்துச்சு. ஒரு மனைவி 10 பிள்ளைகள், குடும்பமாய் வாழ்ந்தான். யோசிப்பாங்க. யோபு குடும்பமாய் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு குடும்பம் இருந்தது, அவனுக்கு எல்லாம் இருந்தது. குடும்பத்தை அவனுக்கு
பிரச்சனை இருந்தது, பாடுகள் இருந்தது, நெருக்கங்கள் இருந்தது. 10 பிள்ளைகள் போஷிக்க வேண்டும். 10 பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கும். புருஷ மனைவிகளை பிரச்சனைகள் பாடுகள் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த நிலைமையில கூட அவன் கர்த்தருக்கு உத்தமனாய் நடந்தவன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பாடுகள் நடுவில் மற்ற ஜனங்கள் சம்பாதனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். அடுத்தது வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குணம் உள்ளது. அல்லேலூயா. எதை செய்தாலும் செய்யலாமா செய்யக்கூடாத கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி யோசித்து அவன் செய்கிற ஒரு குணம் இருந்துச்சு. எடுத்த உடனே எடுத்து செய்கிற ஒரு காரியங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானதுதான். நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானதா? நான் செயல்படுத்துகிற காரியம் வேதம் அனுமதிக்கிறதா? கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறாரா? அதனால வேதம் இல்லை, கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி அநேக விதமான காரியங்களை அவன் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு குணம் அவனுக்குள்ளாக இருந்துச்சு. எனவேதான் கர்த்தருக்கு பயப்படுவது பயம் எனக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. துணிகரமான எந்த காரியத்தை செய்யாத ஒரு குணம் உள்ள ஒரு யோகம். அடுத்தது சில பொல்லாப்புக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டு. எந்த பொல்லாப்புக்கும் அவன் கடந்து போயிருக்க. யாருக்கும் பொல்லாப்பு செய்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது. யாருக்கு விரோதமாக செயல்பட்டது இல்லை, யாருக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்களை அவன் நடத்தினதும் இல்லை. அவ்வளவு பயப்படுகிற ஒரு குணம் கர்த்தரே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம். கடைசி சொன்னா அவன் பொறுமை இருக்கான். நல்ல பொருள் பைபிள் ஆவிக்கரையில் ஒன்று இருந்தது. ஆவிக்கரையில் ஒன்று இருந்தது. பொறுமை பைபிள் சொல்ல நீடிய பொறுமை சொல்றான். நீடிய பொறுமை. அந்த பொறுமை நமக்கு இருக்கா? அந்த நீடிய பொறுமை இருக்கு. நீடிய பொறுமை இருக்கா? ஒரு மனுஷன் இயேசு விட்டு தருவோம். பார்த்தா குடும்பத்தில் ஒரே சண்டை. பைபிள் இருக்கு. சகோதரருக்குள்ள பயங்கர சண்டை, வாக்குவாதங்களா இருந்துச்சு. அவனை தாங்க முடியாது. நேரம் ஆண்டோட என் சகோதரர் டார்ச்சர்னா நினைச்சோம் இல்ல. நம்ம பாசம் அவன் பைபிள் அப்படி சொல்லல. என் சகோதரர் டார்ச்சர் தாங்க முடியல, இருக்க விட மாட்டாங்க. ஒரே தொந்தரவு இருக்குது. ஒரே இப்படி எனக்கு விரோதமான காலத்தை செய்யிருக்கான். நான் அவனை எத்தனை தடவை மன்னிக்கணும்னு சொல்லிருக்காங்க. யாரு என் சகோதரன் எத்தனை மணிங்க, சகோதரன் எத்தனை மணிகள் அவன் கேட்காமன்னா அவன் சகோதரன் அநேக பாடுகளை விளைச்சுட்டான், அனுபவிச்சான். டெய்லி பிரச்சனை, டெய்லி அங்க பார்ப்பான், எல்லாம் நடக்குது. அவனுக்கு பொறுமை தாங்க முடியுது. அவனை எதுவுமே தாங்க முடியல. நேரம் ஆண்டு என் சகோதரன் எத்தனை மன்னிக்கிறான்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், 7 எழுதுனா எத்தனை? 7 எழுதுனா 7 எழுதுனா எத்தனை படிக்கணும்? 1400 தான். அந்த பேர் சொல்லி 7 எழுதுனா எத்தனை எழுதுவேன்? 7 into 7 into 7 into 70 ஏழப்பட்டது இருக்குங்க. கால்குலேட்டர் இது பண்ணிட்டு முடிவே கிடையாது. மன்னிப்புக்கு முடிவே கிடையாது. நம்ம எத்தனை மன்னிக்கிறோம் யோசிக்கலாம். ஒரு தடவை மன்னிப்போம், 2 தடவை மன்னிப்போம், 3 தடவை மன்னிப்போம், 4 தடவை. அந்த மாதிரி பொறுமைக்கும் ஒரு எல்லாம் உண்டு. மனசு வச்சு பொறுமையா இருக்கிறது அப்படி இருந்த ஒரு எல்லாம் உண்டு. பொறுமைக்கு எல்லையே கிடையாது. அல்லேலூயா. அது பொறுமைக்கிறது முடிவே கிடையாது. அதான் மன்னிக்கிற குணம். கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு அது முடிவே கிடையாது. கர்த்தர் சொல்லி 7 எழுதுறது மன்னி போ. எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். யோபு அவ்வளவு பொறுமையா இருந்த மனுஷன். நீடிய பொறுமை. குடும்பத்தை குழப்பம் இருந்துச்சு, பொறுமையா இருந்தான். பிள்ளைகளுக்கு பிரச்சனை, பொறுமையா இருந்தான். மனைவி அவனுக்குள்ள பிரச்சனை, பொறுமையா இருந்தான். எல்லாத்துக்குமே அந்த பொறுமையை கடைபிடிக்கிறோம்னாக இருந்தான். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன். அல்லேலூயா. அதனால அவனுக்குள்ள இருந்தாங்க. சத்தம் போட்டு அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? ஏன்னா கர்த்தருக்கு பயந்தான். வீட்டுல சத்தம் போட்டு அது ஆண்டு விரும்புவாங்க. அவ்வளவு பொறுமையான ஒரு வாழ்க்கை. அதான் அவனுடைய ஆவிக்கிற வாழ்க்கையோட கட்டமைப்பு. தன்னுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு அவன் கட்டமைப்பு வைத்திருந்தான். அவ்வளவு பொறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிற குணம் அவனுக்குள்ள. இதுதான் யோபனுடைய ஆவிக்கிற வளர்ச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் யோபனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கை. 2வது நான் சொன்னேன், அவன் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்.
நீங்க இப்ப எங்க போனோம்? யோபுடைய வாழ்க்கையை போனோம். அல்லேலூயா. உங்க முன்னாள் யோபு நினைச்சு நீங்க தான் யோபு. நீங்க தான் யாரு? யோபு. ஒவ்வொரு நீங்க யோபுன்னு வச்சுக்காங்க. 3வது வசனம் சொல்லுது, யோபு ஒரு பக்கம் கண் எடுத்து பார்க்கலாம், 7000 ஆடு இருக்குது. எத்தனை ஆடு? 7000 ஆடு. உங்களுக்கு 7000 ஆடு இருக்குது. அந்த நாட்கள்ல இன்னைக்கு சொத்து மதிப்பு இன்னைக்கு பணத்தை வச்சுதான் பணக்காம ஏழைன்னு சொல்லி கணக்கு போட்டாங்க. ஆனா எப்படி இல்லை, அவனுக்கு மந்தைகளை வச்சுதான் அவன் பணக்காம ஏழைன்னு சொல்லி கணக்கு போட்டாங்க. அவருடைய ஆடு மாடுகள் தொகை, ஆபிரகாமுடைய காலத்துல ஆடு மாடுகள் தொகையை வைத்துதான் அவன் எவ்வளவு செல்வ சீமான்னு சொல்லி அவனை கணக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன பெரிய சீமானா பெரிய வீடு இருக்கணும், வீட்டு முன்னாடி கார் இருக்கணும், கார் முன்னால 4 வீட்டுல 4 பைக் இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் 1 கோடி ரூபாய் கிடக்கணும். அப்பதான் இருக்கலாம் பெரிய பணம். இப்போ அன்னைக்கு அப்படின்னா மந்தைகள் வரைக்கும் கணக்கு போட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க எல்லாம் யோபுகள் ஒரு பக்கம் பார்க்கலாம், நம்ம பார்ப்போம், ஒரு பக்கம் பார்க்கிறோம் 7000 ஆடு இருக்கு. இந்த புதிய காலத்துல 7000 ஆடு விட முடியுமா? 7000 ஆடு விடுறதுக்கு இடம் இருக்கா? அப்ப அவனுக்கு அந்த ஆட்டு மந்தையோட இடம் எவ்வளவு பெரிய இடம்னு பார்த்துக்கணும். 7000 ஆடு விட்டுருக்கான்னு சொன்னா அந்த இடம் எவ்வளவு பெரிய இடம்னு பார்த்துக்கணும். அந்த 7000 ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பர் நம்மளுக்கு இருந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆடு மேய்க்கிறோம் இருந்திருப்பான்னு பார்க்கிறோம். யோபு சாதாரண மனுஷன், அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தனுக்கு கொடுத்து வைத்திருந்தான். அவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்த யோபு. இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி கிடைத்தது? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தனுக்கு அவன் கட்டமைத்து வைத்திருந்தபடினாலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். ஏன்னா சாத்தான் சொல்றான் பாருங்க, 10வது வசனம் வாசிக்கலாம். யோபு 1:2, நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேறு இடங்களிலேயோ அவன் கைகளுக்கு ஆசீர்வதித்து நீ ஆசீர்வதித்த தேசத்தை சம்பத்து பெறுகிறது. அல்லேலூயா. யார் சொல்ல? சாத்தான் சொல்ற ஆண்டவன் நீ அவனை ஆசீர்வதித்து. ஏன்னா அவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதிக்க காரணம் அவனுடைய கட்டமைப்பு. கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டான். கர்த்தரை மாத்திரமே நடக்கவில்லை. எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதம். மனிதனுக்கு முன்பாக சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த யோபு கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேவனுக்கு பயப்பட பயம் இருந்துச்சு, பொல்லாப்புக்கு விலகினான், பெருமையோடு இருந்தான், தேவ சபையை காத்து இருந்தான். தன் குடும்பத்துக்கு பலி செலுத்துற பழக்கம் அவனுக்கு இருந்தது. தன் குடும்ப அமைப்பை சரியான அவன் கட்டமைத்துக் கொண்டான். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியான ஒரு கட்டமைப்பை அவன் வைத்திருந்தான். எனவேதான் கர்த்தருடைய ஆசீர்வாத தேசத்தோட சம்பத்து பெருகிற்று. அல்லேலூயா. சாட்சி யார் சொல்லுகிறான்? சாத்தான் சொன்னான். இயேசுவுக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் சாட்சி சொல்லல, சாத்தான் சாட்சி சொல்லலாம். ஏன் அவனை அவனுடைய குடும்பத்தை வேலை எடுத்து பாதுகாக்கவில்லையோ, நீ அவனுடைய கருத்தை பெரிய ஆசீர்வதிச்சு அதனால பெரிய நிற்கிறான், பெரிய செல்வங்களாக நிற்கிறான்னு சொல்லிட்டு சாத்தானே சாட்சி சொல்லுங்க. அல்லேலூயா. 7000 ஆடுன்னு சொன்னா நம்ம புது காலமே காணாது. இதை விட இன்னும் 2 மடங்கு எரிச்சணும். வேணும் இருந்தாதான் ஆடு கிட்ட முடியும். அவ்வளவு பெரிய மந்தையை அவன் வைத்திருந்தான். 7000 ஆடு. இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கலாம். அங்க என்ன தெரியுமா? 3000 ஒட்டகம். அப்பா ஒரு பக்கம் என்ன செய்தான்? ஒரு பக்கம் பார்க்கலாம் 7000 ஆடு இருக்குது. எந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம் எத்தனை ஒட்டகம்? 3000 ஒட்டகம். புதுகாலே கிட்ட முடியும். கிடக்காங்க 3000 ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை மேய்க்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. 7000 ஆடு வச்சிருந்தான், 3000 ஒட்டகம் வச்சிருந்தான். அடுத்த பக்கம் திரும்பி பார்க்கலாம் 500 ஏர்மாடு. 500 ஏர்மாடுன்னு சொன்னா அந்த ஏர்மாடு வைத்து 500 ஏர்மாடு வச்சு ஒரு வயலை உழந்தா அவனுக்கு நிலம் எத்தனை ஏக்கர் இருந்தது? இதெல்லாம் யார் கொடுத்த ஆசீர்வாதம்? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் சொல்லு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். யோபு அப்படி வாழ்ந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சந்தோஷமாய் வாழ்ந்தான். மனிதர் ஒரு கவலை இல்லை, அதோட அவர் வேதனை உண்டாங்க. அங்க வேதனை இல்லை, சந்தோஷம், மகிழ்ச்சி. குடும்பமா இருந்தால் 10 பிள்ளைகள், ஒரு மனைவி, இவ்வளவு மேய்ப்பர்கள் இருந்தார்கள், இவ்வளவு மந்தைகளை வைத்திருந்தாங்க. 500 ஏற்பாடு வைத்து விட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மந்தை வைத்திருப்பார்.
எவ்வளவு பெரிய சாரி நிலக்கம் வைத்து எத்தனை ஏக்கர் பெரிய நிலம் வச்சிருக்கோம். அடுத்த இன்னொரு பக்கத்தில் பார்க்கலாம், 500 கழுதைகள். 500 கழுதைகள். வேதம் சொல்லுகிறது, கிழக்கத்தில் புத்திரலை யோபு பெரியவனாக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. கொடுத்தது யாரு? ஆண்டவர் கொடுத்தார். 2 விதமான வாழ்க்கை. ஒன்று, ஆவிக்கிற வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான். கர்த்தரை ஆசீர்வதித்தபடினாலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் நிரம்பி வருகிறது. ஆனால் ஒரு நாளும் யோபு தன்னை விட்டு பெருமை பாராட்டவே. இதுபோல ஆஸ்தி நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யோபு போல ஆஸ்தி விடவா இருந்தா கோயில் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். உடனே சொல்லலாம், ஒரே வீடு சந்தேகமா சொல்லலாம், ஐயா பாருங்க இவ்வளவு மந்த இவ்வளவு காரியம் இவ்வளவு வேலை, அவங்களோட மேல் கேட்கிற நேரம் இல்லை. 10 பிள்ளைகள் மேய்க்கிற நேரம் இல்லை. 10 குடும்பஸ்தர் மேய்க்க நேரம் ரொம்ப அவ்வளவு பிரச்சனை. வேற பிள்ளைலாம் மேற்கிடங்கு இருக்கு. பயிலே வர எனக்கு டைம், வீட்டே கவனிக்கிற டைம் சொல்லிட்டு வீட்டிலே இருக்கும். வீட்டில் தான் ஜெபம் பண்ண மாட்டோம். நல்ல கொஞ்சம் யோபு போல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருந்தானே நம்ம கால் கரையில செய்யாது. ஆண்டவரை மறந்துடும். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம மறந்து போகல. சாலமோன் அனுபவம் பேசுறேன். என்ன பேசுனா தெரியுமா? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நான் பரிபூர்ணம் அடைகிறது மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீட்டிலே வளராதபடிக்கும் என் பணி என கலந்து என்னை போஷிக்கிறார். யாரு கேட்கலாம்? சாலமோன் யாரு கேட்கலாம்? ஏன்னா அவன் அனுபவம். அந்த காலையில் செல்வம் பெருகி இருந்தது, ஆஸ்திகள் பெருகி இருந்தது, யுத்தத்தை பெருக்கினான். தாவீது பெருக்கவில்லை, நான் சாலமோன் எல்லாத்தையும் பெருக்கினான். ஐஸ்வர்யம் மிகுந்தவனாக இருந்தான். எல்லாத்தையும் மிகுந்தவனாக இருந்தபடினாலே அவன் செய்த ஒரு பொல்லாப்பான காரியம் தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேர எதிரே அந்நிய தெய்வத்துக்கு ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தவன் சாலமோன் தான். எனக்கு நான் கற்றுக்கு மட்டும்தான் ஆலயத்தை கட்டினான்னு சொல்லி இல்லை, அந்நிய தெய்வத்துக்கு ஆலயத்தை அவன் கட்டி எழுத்துகள் நான் அறிந்துள்ள வாசிகள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை தெரிந்து கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 11 நினைக்கிறேன். சாரி, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறோம். சாரி, 4 வாசிக்கிறோம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை நல்ல அந்நிய தேவனை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாய் தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய பெல்கோமை பின்பற்றினான். அப்பொழுது சாலமோன் நல்ல எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய ஆமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோவுக்கும் பேசினான். நல்ல புரிஞ்சுக்கிறான். அவனுடைய சம்பத்து பெருகிறது, ஐஸ்வர்யம் வாழ்ந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். எழுதுனா ஐஸ்வர்யம் பெருகினா நம்ம விட்டு விலை விடக்கூடாது. அந்த வேலையை
அனுபவத்தை எழுதணும். பிரியமானவர்களே, தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவன் எழுதுகிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை அதுதான். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால உன்னை மறுதலித்து கர்த்தர் யார் என்று நான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், மனம் வந்து அழுதுறான் தேவ சம்பந்தம். மண் வந்து என்பதாக சொல்லலாம். நான் பரிபூர்ணம் அடைகிறதால எனக்கு மறுதலித்து கர்த்தர் யார் என்று நான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் தரித்திரப்பட்டதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீட்டில் நினைச்சக்கூடாது, வளரக்கூடாது. அதனால எனக்கு ஒன்று செய்யும், அண்ணனுக்குள்ள ஆகாரத்தை எனக்கு அதற்கு அண்ணனோட படி எனக்கு வளர்த்தார். நான் அதை போகும் தேவ சம்பந்தம் இரண்டாம் தருவாதான் இருந்துச்சு. நல்ல இந்த வசனத்துக்கு நேர் எதிர்மாறாக வாழ்ந்தவன் யோபு. அவன் பதிவும் ஆசீர்வாதம் இருந்து கொள்வான். கர்த்தரை மறுதலிக்கவில்லை. கர்த்தருடைய சம்மதம் காத்தவன். அலையிலுயா, அதுதான் அவனுடைய ஆவிக்கிற வாழ்க்கை. கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு குணம், ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒரு குணம் அவனுக்கு கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்கிற ஜீவன் எப்படி இருக்கு? என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை எனக்கு எப்படி யோசித்து பார்க்கணும். கர்த்தருக்காக உத்தமும் சன்மார்க்கம், கர்த்தர் பயந்து பொல்லாப்பு விலகி பொறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தந்து வைத்திருந்தாரு. அந்த நாட்களில் ஆண்டவரை மறுதலிக்கிறவங்களை நம்ம மாறி பண்ணணும். அவன் சொன்னான், ஐஸ்வர்யம் பிறகு நம்ம மறுதலிக்க கூடாது. தரித்திரமான திருடவும் கூட தந்துடுறேன். எனக்கு அண்ணனோட ஆகாரத்தை எனக்கு தந்த எனக்கு போஸ்ட் அது போதும். அதோட வேணும் எந்த ஒரு காரணம் வேணும்னு சொல்லி சாதனம் தான் நீ கத்துடைய சம்மந்தம் பற்றி இருக்கிறான். நீ வேதம் சொல்றது அவன் பரிபூர்ணம் அடைந்தவன் கத்தரை மறுதலிக்கவில்லை. அழகிலுங்க எல்லாரும் செய்யணும் தான். 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கொடுத்த 3ஆவது வசனம் 7,000 ஆண்டுகள் இழந்தான், 3000 ஒட்டகத்தை இழந்தான், 500 ஏற்பாடுகள் இழந்தான், 500 கழுதைகள் இழந்தான், 7 குமாரர்கள் 3 குமாரத்தில் இழந்த எல்லாவற்றையும் இழந்தான். இப்ப நடுத்தருவது இருக்கிறான். எல்லாம் அழிந்து போனது. ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தபோது அவன் கர்த்தரை மறுதலிக்க கர்த்தரை பிரியமா நடந்தான். இப்ப ஒன்றுகள் அவன் தனித்து நடுத்தருவது இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எப்பா இந்த ஆண்டவனை தந்தது அவரே எடுத்திருக்கார். அலையிலுயா சொல்ற அலையிலுயா 21 வசனம் சொல்றான் பாருங்க. 1:21 சொல்ற பாருங்க. நிர்வாணியை தாயின் கர்ப்பத்திலிருந்து உலகத்தை வந்தேன், நிர்வாணியா அவருக்கு நான் போக போறேன். என் ஆண்டவர் தந்தாரு, அவரே எடுத்தாரு, அவருக்கே சொல்றேன். அலையிலுயா இந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அவர் தந்தது. கர்த்தர் ஆசீர்வதித்தான். இது ஆசீர்வாதம், அவர் தந்த ஆசீர்வாதம். அவர் தந்தாரு தரும்போது நான் சுலபமா அனுபவிச்சேன். அவன் தரும்போது நான் செழிப்பாக இருந்தேன். எனக்கு எந்த ஒரு சந்தோஷத்துக்கு குறைவில்லை, நான் நன்றாக தான் இருந்தேன். ஆனா இப்ப அவரே எடுத்துக்கிட்டாரு. அதனால அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் யோகம் என்ன செய்யல, பாவம் செய்யல, தேவனுக்கு ஒரு குறை என்ன செய்யல, அந்த ஒரு குறை சொல்லவே இல்லை. நம்மளோட நம்ம சின்ன விலைகள் வந்தாலும் என்ன செய்யணும், ஆண்டவர் 1000 கேள்வி கேட்போம். ஒரு சின்ன கடன் வந்தாலே ஆண்டவர் 1000 கேள்வி கேட்போம். ஏதோ நம்ம கொடுத்து வச்சு அவரு கடனாலே இருக்காங்க. நல்ல கொஞ்சம் நம்ம அவர்கிட்ட கொடுத்து வச்சு அவரு கடன் பண்ண மாதிரி நம்ம பேசுவாங்க. அவர் என்ன யோகம் வந்து நான் சொன்னேன், அவர் தந்தாரு அவரே எடுத்தார். அவரு தந்தாரு. அதான் முதல் வாசனை 10வது வருஷம் சாதாரண நீரவனை ஆசிர்வது அத்த தந்தாருப்பா, அவரே எடுத்துக்கிட்டார். அவருக்கு வாயினால் ஒரு வார்த்தை தேவனுக்கு பேசவில்லை. நல்லா புரிஞ்சு 2வது அதிகாரத்தை படிக்கும் போது அப்படியே சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கு. முதல் அதிகாரத்துல எல்லாவற்றையும் இழக்கிறான். தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் தடை முன்பாக எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் கர்த்தரை குறை சொல்லவில்லை. 2வது அதிகாரத்துல அந்த சரீரத்தை பலவீனத்தை அவன் அனுபவிக்கிறான். 2 சம்பவம் படிக்க முடியும்.
எல்லாம் கிளம்பு, அவனுக்கு எந்த பாடும் இல்லை, மனவேதனை மட்டும்தான். ரெண்டாவது எதிர்த்து வரும்போது அவன் சரீரத்தில் பருக்கள், புண்கள், சாம்பல் உட்காந்து சிரத்தை வச்சு தொடங்கிட்டு இருக்கான். சீடு வடி புண்ணு, சீடு வடியுது. நிறைய சொல்லுங்க, என்ன உத்தமமா இருக்கிறதா, தேவனை தூசித்து ஜெயவனை இருக்கும். நல்ல பக்கத்துல போக முடியல, நாட்டம் சாம்பல் உட்கார்ந்து இருக்கான். நல்லா இருந்து அவன் பக்கத்துல போன மனைவி இவன் பக்கத்துல அடிச்சு மாட்டேங்கிறான், அடிச்சு வரலாம். ஓடும் ஜீவனை எதுக்குலாம் நீ உயிரோடு இருக்குது, நம்ம அப்படிதான் கேட்போம். நம்ம பஸ்ல அவன் கேட்டதுதான், எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்குதுன்னா சாக வேண்டியதானே. உங்களுக்கு வியாதி வச்சு நான் என்ன பாடுபடணும், எனக்கு இதுவும் வியாதியா. ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தாதான் கட்டின மனைவி கூட இருக்கும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தாதான் கட்டின புருஷன் நம்ம கூட எழுதுவாரு. இருப்பா ரெண்டு இல்லைங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஓடிடும். யோகோட வாழ்க்கை அதுதான். அது இருக்கிறதா எல்லாம் அது நம்ம கூட இருக்கும். அதாவது பாட்டுப்படுதுங்களா, கட்டின வீடோ நிலம் பொருளோ கண்டிடமோ சாருரவினமோ, கட்டின வீடோ நிலம் பொருளோ கண்டிடமோ சாருரவினமோ, குடிவிட்டு நாவி போனா குடி உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணமிதுவே அழிகிறாரே வல்ல ஆண்டவரே சூழ்நிலை. அல்லேலூயா. கட்டின வீடு நிலம் வரணும், கண்டின உறவினரும் எது வரைக்கும் தான் ஆஸ்தி ஐஸ்வரமும் மேன்மையும் இந்த ஜீவன் இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு அவன் கொண்டு இருக்கான். யோகோட வாழ்க்கை அதுதான். அதே சொன்னா என்ன நீ முத்தானா இருக்கிறா, என்ன நீ உயிரோடைய சாகலையா, என்ன நீ இருக்கிறா, தேவனை தூசி ஜீவனை விட நீ வாழ்ந்த என்ன போய் அவன் பக்கத்துக்கு வர முடியல. அவன் புண்ணை எத்தனை நாள் நான் குறைச்சிட்டு இருக்க முடியும், அந்த பருவில் எத்தனை நாள் குறைச்ச வீட்டுல காலத்துல வாழ அடிக்கும். எதுக்கு இருக்கிறது பசி வைத்து எதிர்த்து கஞ்சி குடிக்க முடியல, வாழ தாண்டி. அந்த யோக என்ன சொன்னது தெரியுமா, பைத்தியக்காரு பேசுறது போல நீ பேசுகிறாய். நீ பைத்தியக்காரு பேசுறது போல நீ பேசுகிறாய். தேவனுடைய கரத்துல நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? கர்த்தருடைய கரத்துல நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? அவனுடைய கேள்வி அதுதான். வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்துல, இவை எல்லாவற்றிலும் தன் உதடுகளால் கூட தேவனுக்கு செய்யல, பாவம் செய்யல. அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் பரிபூர்ணமா இருக்கும் போது கர்த்தருமா பாவம் செய்யல. இப்ப எல்லாவற்றையும் இழந்து தரித்திரமா போயிட்டான், மனைவி போயிட்டா, பிள்ளை எல்லாம் போயிட்டு தனிச்சு இருக்கிறான். இப்ப அவனை கவனிக்க யாருமே இல்லை, அவனை கவனிக்க யாருமே இல்லை. மிகுந்த பாடுகளுக்குள்ள இருக்கிறான், மிகுந்த வேதனைகள், அவனை கவனிக்க யாருமே இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. சொன்ன வார்த்தை தான். நன்மை பெறும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்து அதை அனுபவிச்சோம். இப்ப அவரே எடுத்துட்டாரு. அப்ப தீமை அனுபவிக்கும் போது அதே நாம் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. யோபுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. நன்றாக இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் இழந்திருந்த போதிலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த முடியும். அல்லேலூயா. வாயினால் கூட கர்த்தருக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசல, கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செயல்படுத்தல. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் யோபு. ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்தவன் யோபு. கர்த்தருடைய அந்த வாழ்க்கைக்கு நேர கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் யோபு. எனவே தான் 42வது அதிகாரத்துல கர்த்தர் எல்லாத்துக்கும் ரெட்டிப்பாய் கத்து கொடுத்தவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா ரெட்டிப்பா நன்மையை அருவேன்னு கர்த்தர் சொல்ல இருக்கிறார். அவன் ரெட்டிப்பா நன்மையை கொடுத்தான். ஆனா பிள்ளைகளை மட்டும் ரெட்டிப்பா என்ன செய்யல, கொடுக்கவே இல்லை. ஏன்னா பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் யாரால கிடைச்சது? யோபு அல்லது ஆசீர்வாதம் யோபுடைய மனைவினால் இல்லை, அவளே ஆண்டவர் தூசியுடைய நிலைமைக்கு வந்து விட்டான்.
இருக்கும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தினவள் இல்லாத போது கர்த்தரை தூஷிக்கிற நிலைமைக்கு அவள் வந்து விட்டான். ஆனா யோபு பரிபூர்ணம் அடையும் போது கர்த்தரை மறுதலிக்கல. அவன் தரித்திரத்தை வந்த போது கர்த்தரை மறுதலிக்கவில்லை. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் யோபு. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை தான் நமக்கு பிரியமான ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளணும். இருக்கும்போது மட்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லுதில்ல, இல்லாத இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை வாழும். அதான் யோபுடைய 2 விதமான வாழ்க்கை. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. அவனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் பிரியமா இருந்தது. அல்லேலூயா. எனவேதான் கர்த்தர் யோபு நினைச்சுதான் ரெட்டிப்பான நன்மை கொடுத்து அவனை ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். எதெல்லாம் இழந்தானோ இழந்ததை மாத்திரம் பெற்றுக்கொள்ள அதை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தரை மேன்மைப்படுத்தினான். அதே போலதான் கர்த்தராலே நீங்களால் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சொந்த காலை மாறணும்னு சொன்னான். கர்த்தருடைய அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும் சொன்னான். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக அதை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தும் போது இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இழந்து மேன்மை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் நமக்கு இல்லையோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தந்து வழி நடத்தும்படியாகும் அவனுடைய சமயத்தை அர்ப்பணித்து கிடந்து சொல்லுமா. கர்த்தர் அவரை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ளவர்களோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையான தேவனே துதிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனே துதிக்கிறோம் ஐயா. மாறாத நேசரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருப்பவரே, நடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யோபுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. 2 விதமான காரியங்களை சிந்திக்கும்படியாக கர்த்தர் ஆவியானவருக்கு கொடுத்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யோபுடைய வாழ்க்கையை போல கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பல்லாண்டு வீரர்கள் மாத்திரமல்ல, அவன் பொறுமையோட வாழ்ந்து ஆண்டவரே தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என் ஆண்டவருடைய எதிர்த்து ஏற்றவாறு அவன் கட்டமைத்தது போல ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவருடைய எதிர்த்து ஏற்ற பிள்ளைகள் வாழ அப்பா அந்த கிருபை செய்வதாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட போதிலும் கர்த்தருக்கு அநேக விதமான ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை கொடுத்த போதிலும் ஆண்டவரே அவர்களை மறுதலிக்கல ராஜா, மகிமைப்படுத்தினவன் ஆண்டவரே. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு பயந்து நடந்த மனிதன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்த போதிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் என் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஒரு பக்தி வேலைக்கு உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவரே. அப்பா முதலினால் கூட கர்த்தர் மறுதலிக்கல ஆண்டவரே. தன் நாவினால் கர்த்தருக்கு உணர்வால் ஒரு வார்த்தை கூட சொல்லல ஆண்டவரே. அப்பா அப்ப கூட எத்தனை வார்த்தை நாங்கள் பேச ஆண்டவரே. மறுதலித்த நாட்கள் உண்டல்ல ராஜா. ஆண்டவரே பாடுகள் கஷ்டங்கள் அனுபவிக்கப்படாமல் நாங்கள் மறுதலிப்போம் ஆண்டவரே. உனக்கு விரோதமாக ஆண்டவரே எத்தனை வார்த்தைகள் பேசணும் ஆண்டவரே. அப்பா மன்னிப்பு தயவாய்கள் மன்னியும் ஆண்டவரே. தயவாய்கள் மன்னியும் ஆண்டவரே. தேவனுடைய காலத்தில் இருந்த நன்மை பெற்றார்கள் தீமை அனுபவிக்கும் போது உமக்கு விரோதமாக செயல்படாதவர்கள் கதைகளை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். கர்த்தரில் தங்குகிற இழக்கிற நேரம் தான் என் ஆண்டவர் விரோதமாக பாவம் செய்யாதவர்கள் கர்த்தரை பரிசுத்தமாக நடத்தும்படியாக பரம தகப்பனை கிருபை செய்கிறார். ஒவ்வொரு திருச்சபைக்கு அந்த வேண்டுமென்படும் திருச்சபைக்கு அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டிருந்தாங்க. என் ஜனம் எல்லாவற்றிலும் மேன்மையாக பரம தகப்பனை கிருபை செய்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு தங்கி இருக்க அவர்களை கிருபை செய்கிறார். ஜனத்தை ஆசீர்வாதமானவர் யோபு வாழ்க்கை வாழ அவர்களை கிருபை செய்கிறார். எந்த நிலைமையிலும் மறுதலிக்காதவர்கள், எந்த நிலைமையிலும் விளையாடுபடி விபத்தாக வாழ அப்பாதை கிருபை செய்வதாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வல்லமைகளோடு
விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே மூல வேதனையால் பாதிக்கப்பட்ட இந்த ஊழியக்காரர்களை சந்திப்பீராக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வலியுள்ள விடுதலை கதை கொடுத்த ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்து மனதை அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சர்வ பலன்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவரே. எல்லா பலன்களை மாற்றிக்கொள்வீராக. ஒரு நன்மைகளுக்கு ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பாவை விடுதலை அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. யோபுடைய சரீரத்தை மாற்றி ஆண்டவரே. அப்பாவை மகனுடைய சரீரத்தை மாற்றிக்கொள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளட்டும் ஆண்டவரே. யோபு தொடர் வாழ்க்கை வாழும் பாதைக்கு செய்து ஆத்மவிஸ்வரம் பாக்கியவனை வாழ்வுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கருத்து வல்லமை தரப்படுத்துவீராக. கருத்து வல்லமை ஆணையம் செய்யப்பட்ட சர்வ வியாதிகளை அகற்றிப்படுகிறாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே சர்வ வியாதிகளை எத்தனை பாவங்கள் வேதனை கஷ்டங்கள் ஆண்டவரே. தூக்கமில்லாத சூழ்நிலை எல்லாமே மாற்றிப்படுவீராக. கர்த்தர் பிரியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. கர்த்தர் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை தகப்பனே கிருபை செய்து ஆத்மவிஸ்வரம் வேலைகளாக ஒவ்வொருவரை கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். யோபுடைய சரீரத்தை மாற்றின கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை சரீரத்தில் மாற்றப்படுவாங்க. அப்பா எங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ வேலைகளாக இருக்கிறார்கள். எல்லாருடைய வேலைகளை மாற்றிக்கொள்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விடுதலை உண்டாகிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது. அப்போது வல்லமை வெளிப்படுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஜன விடுதலை ஆராதிக்க நம்ம தகப்பனை கிருபை செய்து அகலந்து போன ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. என் சபை ஜனங்களாக கிராமத்து ஜனங்களாக இழந்து போன ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவார்கள். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தொடர்ந்து மேம்படுத்துவீராக. ஜனத்தை பாதுகாத்து நடத்துவதற்கு சொல்லிக்கிறோம். ஒவ்வொருடைய மனவேதனை மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய மனவேதனை மாற்றுவீராக. ஒவ்வொரு இருதயங்களில் விருப்பங்களை அதை நிறைவேற்றிக் கொடுக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. உங்க சாட்சியாக ஒரு வாழ்க்கை வாழ அப்பா கிருபை சொல்லிக்கிறோம். ஒவ்வொருடைய ஆசீர்வாதம் மேம்படுத்தும். நம்முடைய காரணங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதம் பிள்ளைகளை ஆசீர்வாதம் படிக்கிற பிள்ளைகளை ஞானம் அறிவு கலந்த புத்தி தேவ கிருபை மனுஷனுடைய தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. அதெல்லாம் கூட நடத்துகிறாங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை சொல்லிக்கிறோம். வாகன ஓட்டுநர் அதை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதனை பாதுகாப்பு இருக்கிறோம். அதை வழிநடத்த கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பாவை சொல்ற ஓடி வசதிகளுக்கு அடிமைப்படுத்துகிற பிள்ளைகளை அதை விடுவிக்கிறாங்க. அவருடைய சரீரத்தில் அதை மாற்றிக்கொள்கிறார்கள். அன்னை தலைமையில் சரீரத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். அன்றைவரே புண்ணியர்கள் அந்த சரீரத்தை அதை மாற்றிக்கொள்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாருடைய சரீரத்தில் அதை மாற்றிக்கொள்கிறார்கள். யோபு பிள்ளைகள் ஆசீர்வாதம் நடத்தப்படுகிறார்கள். நம்ம தகப்பனை கிருபை செய்வாங்க சொல்லிக்கிறோம். இந்த சபையை சபை ஜனங்களை ஆசீர்வாதம் உண்மை ஆராதிக்க தடையாக எல்லா தடைகளை உடை தருகிறார். உண்மை ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கிறது. நாமத்தை உயர்த்த தடையாக எல்லா தடைகளை கருமாற்றி கொள்கிறார். அதில் வல்ல வெளிப்படட்டும் சபையில கருத்து வல்ல வெளிப்படுவதாக. சபையில கருத்து மகிமை வெளிப்படுவதாக. அங்கே ஜனம் ஆண்டவரே உண்டாக உத்தமமாக ஜீவிக்க அவையானுடைய கிருபை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பெரிய காரியங்கள் காலத்தோட சாப்பிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.